இந்த வீடியோல சோஷியல் மீடியா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, சோஷியல் மீடியா கண்டென்ட் காலண்டரை எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஆக்சுவலி கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்றேன். அந்த பிராண்டுக்கு வந்து நான் வந்து என்னென்ன போஸ்ட் பண்ணணும், என்னென்ன மீடியாஸ் போஸ்ட் பண்ணணும், என்னென்ன பிளான்ஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு சோஷியல் கோலோட நான் பண்றேன் பாத்தீங்களா. ஸோ அதுதான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கோல்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் என்னோட பேஜுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு வரணும், நான் என்னோட பேஜுக்கு வந்து நிறைய லைக்ஸ் எடுத்துட்டு வரணும், சாரி என்னோட போஸ்ட்டுக்கு நிறைய லைக்ஸ் எடுத்துட்டு வரணும், ஆர்எல்ஸ் வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து நான் நிறைய சேல் பண்ணணும், இல்லைன்னா நான் நிறைய லீட்ஸ் வந்து நிறைய மெசேஜஸ் எனக்கு வரணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு கோல். ஓகேங்களா. அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களோட பிளான்ஸ் உங்க போஸ்ட் இது எல்லாமே அலைன் பண்றது தான் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா. அதாச்சும் நீங்க வந்து உங்க போஸ்ட் இருக்கு, நீங்க வந்து அதை இந்த டேக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க, அதை பிளான் பண்ணி உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை பிளான் பண்றது தான் இட்ஸ் கால்ட் அஸ் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இங்கிலீஷ்ல வந்து சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் a plan that contains all the ins and outs of how you will use the content to grow your brand and reach your goals on social media platforms. புரிஞ்சுங்களா. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் என்னன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு விஷயத்த வந்து கோலா வச்சிருப்பீங்க, அந்த கோலுக்காக நீங்க வந்து உங்க போஸ்ட் எல்லாம் எப்படி நீங்க அலைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறது தான் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து சோஷியல் மீடியா கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். சோஷியல் மீடியா கோல்ஸ் வந்து என்ன எது வேணா இருக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ், இது என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெசேஜஸ் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் எனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய ஷேர்ஸ் வரணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அன் என்கேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட கோலா இருந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு கிரியேட் கண்டென்ட்ஸ் ஃபார் தட். இல்லை எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு வரணும், ஐ எம் கோயிங் டு மேக் மோர் ஃபாலோவர்ஸ்னா அதை உங்க கோலா செட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இல்லை நான் வந்து நான் என்னோட பிராண்ட் அவேர்னஸ் நிறைய நான் பில்ட் பண்ண போறேன், என்னோட பிராண்டை வந்து நான் பெருசா பில்ட் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து என் பிராண்டை பத்தி தெரியணும், அதுக்காக நான் கண்டென்ட்ஸ் மேக் பண்ண போறேன் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ யோர் கோல். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு நிறைய சேல்ஸ் வரணும், என்னோட பிராண்டுக்கு வந்து நிறைய சேல்ஸ் வரணும், எனக்கு வந்து நிறைய டிஎம்ஸ் வரணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கோல். ஸோ இதுதான் உங்க கோல்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ இதை நோக்கி தான் வந்து என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு டைரக்ட் டுவர்ட்ஸ் தட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்க காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிடுங்க, ஆனா நாங்க கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி பண்றது வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு மேக் எ காம்படிட்டர் ரிசர்ச். காம்படிட்டர் ரிசர்ச் வந்து ஜஸ்ட் நீங்க நோன் பண்ண பிராண்ட்ஸ் வச்சு நீங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு யார் ப்ரோ என்னோட காம்படிட்டர்னே எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு நீங்க ஆஃபர் பண்ற சர்வீஸ் இல்லை நீங்க ஆஃபர் பண்ற ப்ராடக்டோட ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போ வந்து காம்படிட்டர்ஸ் எல்லாமே லோக்கல் காம்படிட்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்றாங்க, அவங்க வந்து லிங்க்டின்ல என்ன பண்றாங்க, இது எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் மீடியா கோல் செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து உங்க காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு ரிசர்ச் தட். ஓகே. தேர்ட் வந்து என்னன்னா வந்து ஒரு கண்டென்ட் கேலண்டர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த டைம்ல வந்து இந்த டேல வந்து நான் இது போஸ்ட் பண்ண போறேன், இந்த டேல வந்து நான் இந்த போஸ்ட் பண்ண போறேன், இந்த டேல வந்து நான் ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண போறேன், இந்த டேல வந்து ஒரு நான் ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதுமே வந்து ஒரு கண்டென்ட் கேலண்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியரா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க கண்டென்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க, கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க, அதை வந்து கரெக்டா போதா இல்லையா, ஹவு த ஆடியன்ஸ் இஸ் என்கேஜிங் வித், ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதை வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்க லிங்க்டின் ஆர் இன்ஸ்டாகிராம்ல வந்து அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் இருக்கும். லிங்க்டின் அனாலிட்டிக்ஸ் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நீங்க பிசினஸ் ப்ரொஃபைல் வச்சிருந்தா. ஸோ அதுல போய் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து இது ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு கெட் தட் அனாலிட்டிக்ஸ் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்ரெடி சொன்ன வந்து கோல் செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்க காம்படிட்டர்ஸ் யாருன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். தேர்ட் வந்து ஒரு கண்டென்ட் கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும், போஸ்டிங் கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபோர்த் வந்து நீங்க பண்ண போஸ்ட்டுக்கு வந்து எப்படி ரீச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணணும்.
ஃபைன். எனி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி3 வச்சு நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட சோஷியல் மீடியா பி3யோட சோஷியல் மீடியா கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நிறைய ரீச் ஆகணும், பிராண்ட் அவேர்னஸ் அதிகமாகணும். ஸோ இதுதான் வந்து கோல். பி3யோட சோஷியல் மீடியா கோல் என்னன்னா பிராண்ட் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் யார் வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன்னா, என்னோட லோக்கல் காம்படிட்டர்ஸ் யாரு, சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நேம்ஸ்லாம் நான் இன்ஸ்டாகிராம்லயோ லிங்க்டின்லயோ போட்டு அவங்க என்னென்ன போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். அவங்க இந்த டைப்ல போஸ்ட் பண்றாங்க, இது மாதிரி கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்றாங்க, இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். ஜஸ்ட் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக இவங்க இந்த கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல லிங்க் கூட எடுத்து வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேலண்டர் நான் கிரியேட் பண்ணுவேன். அதாச்சும் மண்டேல வந்து நான் இந்த போஸ்ட் போட போறேன், டியூஸ்டே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஷேர் பண்ண போறேன், வெனஸ்டேல வந்து இந்த ரீல்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர், ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு கேலண்டர் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஃபோர்த் வந்து இந்த போஸ்ட், இந்த ரீல்ஸ் எல்லாமே நான் போட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அது வந்து நான் எத்தனை பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்து லைக் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வந்து என்கேஜ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிசல்ட்ஸ் வந்து மெஷர் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட் கேலண்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் ஸ்டெப். இந்த கண்டென்ட் கேலண்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் சொல்றேன். ஸோ இந்த கண்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் என்னன்னா, இந்த 80:20 ரூல். இதை வேணா நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. 80:20 ரூல்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா ரூல் ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நீங்க சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட்ல வந்து 80% ஆஃப் த டைம் வந்து நீங்க வந்து என்கேஜிங்கா போஸ்ட் பண்ணணும். வெதர் இட் மஸ்ட் பி எஜுகேஷனல், இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், உங்க ப்ராடக்ட்டை பத்தி, உங்க ப்ராடக்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி உங்க கஸ்டமர்ஸ்க்கு டீச் பண்றதா இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கலாம், ஒரு ரீல்ஸ், ஒரு ஃபன்னியான ரீல்ஸ் பண்ணி போடலாம். ஸோ அதுமே வந்து 80% வந்து என்கேஜிங்கா இருக்கணும். மிச்சம் இருக்க 20% தான் வந்து டைரக்ட்லி ப்ரொமோஷனலா இருக்கணும். டைரக்ட்லி ப்ரொமோஷன்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, 20% ஆஃபர் ஃபார் டுடே, கிறிஸ்மஸ் ஆஃபர், ஆர்எல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ அது மாதிரி வந்து 20% மட்டும் தான் அது இருக்கணும். 80% வந்து இன்ஃபர்மேட்டிவா மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, இப்போ பி3க்கு வந்து நான் இந்த ரூல் அப்ளை பண்றேன் அப்படின்னா, ஒரு 5 டேஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். 5 டேஸ்ல வந்து 4 டேஸ் வந்து நான் என்கேஜிங்கா போடணும். எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல வந்து எப்படி ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரீல். அதுக்கப்புறம் வந்து ஜாப்ஸ் எப்படி ஈஸியா சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கரோசல். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஜாப் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு சிங்கிள் இமேஜ் போஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி எதனா வந்து கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி ஒரு சும்மா ஒரு ரீல். இல்லை வந்து ஆஃபீஸ்ல இது மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது. ஸோ இது மாதிரி 80% வந்து நான் என்கேஜிங்கா வைக்க போறேன். 5 டேஸ்ல வந்து 4 டேஸ் வந்து நான் இந்த கண்டென்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணேன். மிச்சம் இருக்க ஒரு டேல தான் வந்து 20% ஆஃப் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், 20% ஆஃப் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், அது மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் நான் போட போறேன். புரியுதுங்களா? இதுதான் வந்து அந்த 80-20% ரூல். கிளியர் வித் இட்? ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த கண்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணும்போது இந்த 80:20 ரூலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ப்ரொமோஷனலா மேக் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து என்கேஜிங்கா மட்டுமே மேக் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு மேக் அ மிக்ஸ் ஆஃப் திஸ். நீங்க 50-50யும் போகக்கூடாது. 50 நான் வந்து வாரத்துல 5 நாள் போஸ்ட் போட போறேன். அதுல வந்து 3 நாள் வந்து என்னோட டைரக்டா என்னோட ஆஃபீஸ் செல் பண்ண போறேன். ஒரு 2 நாள் வந்து சும்மா அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி என்ன ஒரு கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் கோ வித் 80-20 ரூல். அப்பதான் வந்து உங்க இன்ஸ்டாகிராமோ இல்லை உங்க லிங்க்டின்க்கும் வந்து நிறைய பேர் வந்து என்கேஜ் ஆவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. தே ஆர் கோயிங் டு கெட் என்கேஜ் வித் யூ. அவங்க ஒன்ஸ் உங்ககிட்ட என்கேஜ் ஆனாதான் தே ஆர் கோயிங் டு பில்ட் அ ட்ரஸ்ட் வித் யூ. அவங்க வந்து உங்க போஸ்ட் ஓகே, போஸ்ட் வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க ஃபாலோவே கொடுப்பீங்க. கரெக்டுங்களா? ஃபாலோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அப்பதான் அவர் எதனா ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணும் போது அதை நீங்க நம்பி வாங்குவீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். டைரக்டா என்னோட ப்ராடக்ட் இதுதான், வாங்கிக்கணும் கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. யூ மஸ்ட் பில்ட் அ ட்ரஸ்ட் வித் தம். அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு இந்த 80:20 ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இதை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ சோஷியல் மீடியா கேலண்டர் வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு கூகுள் ஷீட்ல வந்து உங்களுக்கு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் இப்போ ஷேர் பண்றேன் நான். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சோஷியல் மீடியா கேலண்டர். இப்படிதான் வந்து பிசினஸஸ் வந்து அவங்க சோஷியல் மீடியா கேலண்டர் வந்து மேக் பண்ணுவாங்க.
ஸோ நீங்க வந்து இதே சோஷியல் மீடியா கேலண்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து வியூவர் அக்சஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபைல் அந்த லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்க. ஒரு கூகுள் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்க வந்து ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து மொபைல் 3 டாட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு மேக் அ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேக் அ காப்பி கொடுங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருந்தால் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எக்ஸலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓகேங்களா. நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து இதுதான் வந்து ஒரு பேசிக்கா இருக்க கண்டென்ட் கேலண்டர். இங்க வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் சண்டே மண்டே அந்த டேட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கண்டென்ட் டைப்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் யூஸ் பண்ண போறேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்க டைப்ஸை மட்டும் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து எப்படி நாங்கள் அந்த கேலண்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்றேன் நான். ஸோ கேலண்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 1 வீக் ஆச்சு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 வீக் வருது, இந்த தேர்ஸ்டேலேருந்து 1 வீக் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போதான் வந்து நீங்கள் ரஷ் பண்ண மாட்டீங்க. யூ வில் ஹேவ் அ கிளியர் பிளான். மோஸ்ட்லி வந்து 1 மந்த் பிளான் வந்து முன்னாடியே போட முடிஞ்சா போட்டுருங்க. அப்படி யூ நாட் கெட்டிங் எனஃப் கண்டென்ட்ஸ், இல்லை நம்ம அதுக்கு மேலே என்ன ட்ரெண்ட் ஆகும் அதை வச்சு நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் பிளான் ஃபார் 1 வீக் கண்டென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த கண்டென்ட் பிளான் பண்ணும்போது இந்த காமன் ஹாலிடேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் எதனா ஒரு ஃபெஸ்டிவல் வரும், எதனா ரம்ஜான் வரும், பக்ரீட் வரும், ஆல்சோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ் பர்த்டேவா இருக்கலாம். இப்போ ஜூலை 7 டோனி, எம்எஸ் டோனி பர்த்டே. ஸோ அதுமாதிரி வந்து எதனா வந்து என்ன ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கு, என்ன ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டேஸ்ல வந்து அந்த கண்டென்ட்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு ஜூன் 2024 இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே யூ கோயிங் டு கெட் த டேஸ். ஓகேங்களா. அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க பிசினஸ்லயோ இல்லை உங்க கம்பெனிலயோ வந்து எதனா ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் நடக்குது, இன்டர்னலா ஒரு ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. இந்த டேல நடக்க போது அதை பத்தி எப்போ போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேவை வந்து இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்க கம்பெனில வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்க போறாங்க. அது வந்து ஒரு 10 நாள் ரன் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு எப்போ நீங்க ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எப்போ உங்க சோஷியல் மீடியால வந்து அதை தெரிய வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்க டியூஸ்டே வந்து அதுக்கான ஒரு போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டு இந்த 4 டேஸ்க்கு வந்து அதை இது பண்ணிடுங்க. ஸோ யூ வில் கெட் அ ஐடியா தட் இந்த ஆஃபர் வந்து இந்த 4 டேஸ் ரன் ஆக போது, இங்க வந்து நான் ஒரு என்ட்ரி போஸ்ட் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கோயிங் டு கெட் அன் ஐடியா. கிளியர். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க ஆக்சுவல் பிளானிங் வந்து பண்ணணும். ஆக்சுவல் பிளானிங் வந்து எப்படி பண்ணலாம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த 80:20 ரூல்ல. ஸோ ஒரு 1 வீக் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த டே வந்து எக்ஸாம்பிள் ஒரு ஃபெஸ்டிவல் டே நான் எடுத்துக்கிறேன். ஃபெஸ்டிவல் டேன்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆச்சு ஒரு ஆஃபர் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இது தவிர்த்து இந்த 3 நாளுக்கு நான் பிளான் பண்ணோம். ஸோ இந்த 3 நாளுக்கு நான் பிளான் பண்ணும்போது என்னோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். அதாச்சும் அந்த 20% வந்து 1 டே ஆஃபர் ஸ்டார்ட் டேட் வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. கரெக்டா. ஸோ அதனால அது இங்க போயிடுச்சு. மிச்சம் இருக்க 3 டேக்கு வந்து நான் கண்டென்ட் பிளான் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு ரீல்ஸ், மண்டே வந்து ஒரு ரீல்ஸ் போட போறேன். அண்ட் வெனஸ்டே வந்து ஒரு சிங்கிள் இமேஜ் போஸ்ட் ஒன்று போட போறேன். ஃப்ரைடே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மேக் போட போறோம், ஆர்எல்ஸ் ஒரு கரோசல் போட போறோம். நீங்க ஸ்டோரிஸ் வந்து டெய்லி உங்க பிசினஸ் வந்து டெய்லி போடுறீங்க அப்படின்னா கூட யூ கேன் மேக் ஸ்டோரிஸ் டெய்லி. அது வந்து எந்த இதுவும் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் 24 hours. ஸோ ஸ்டோரிஸ்க்கு வந்து தனியா ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம். ஸ்டோரிஸ் வந்து நீங்க எப்போ போட்டீங்களோ போட்டுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து அந்த டே கூட ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த 1 வீக் நான் மேக் பண்ணியிருக்க கண்டென்ட் கேலண்டர். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து 1 மந்த்துக்கு வந்து சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் வந்து அவங்க கண்டென்ட்ஸை வந்து பிளான் பண்ணுவாங்க. என்னென்ன கண்டென்ட்ஸ் என்னென்ன டேல வந்து நான் என்னென்ன போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க ரீல்ஸ் கொடுத்துட்டு நான் இங்க திரும்பவும் ரீல்ஸ் கொடுக்கலாம்.
ஏன்னா என் பிசினஸ் வந்து நிறைய வீடியோஸ் பேஸ் பண்ணி நாங்க எங்களோட ப்ராடக்ட் பத்தி சொன்னோம் அப்படின்னா யூ கோயிங் டு பிளே இன் ரீல்ஸ். இல்ல என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இமேஜ்ல காட்டலாம், ஒரு சின்ன 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 இன்ஃபர்மேஷனா கன்வே பண்ண போறோம்னா யூ கேன் மேக் இன் சிங்கிள் இமேஜ் ஆர் கரோசல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த கண்டென்ட் மீடியா பிளானிங்ல வரும், இந்த சோஷியல் மீடியா கேலண்டர்ல வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க இன்னொரு ஷீட் இருக்கும், கண்டென்ட் ஐடியாஸ்னு ஒரு ஷீட் இருக்கும். இந்த கண்டென்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஆக்சுவலி வந்து இங்க சிங்கிள் இமேஜ் ரீல்ஸ் கரோசல் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அது வந்து என்ன கண்டென்ட் ஆக்சுவலி என்ன ஐடியா நீங்க என்ன டாபிக் பத்தி பேச போறீங்க அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்க போறீங்க. ஸோ இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு டென்டல் கிளினிக் வந்து என்ன ஐடியாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வித் சாட் ஜிபிடி. அந்த சாட் ஜிபிடிக்கு தேவையான ப்ராம்ப்டையும் வந்து நான் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதாச்சும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அந்த ப்ராம்ப்ட் டாக்குமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். அங்க வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐ எம் மேனேஜிங் த இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் பேஜ் ஆஃப் அ டென்டல் கிளினிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஃப்ரீலான்சிங், சோஷியல் மீடியா ஃப்ரீலான்சிங் ஆர்எல்ஸ் வந்து நீங்க ஓன் பண்ற பிசினஸ் அதை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் த சேம் கண்டென்ட் ஃபார் 2 சேனல்ஸ். ஹெல்ப் மீ டு கெட் 10 போஸ்ட் ஐடியாஸ் ஃபார் த அபவ். த போஸ்ட் மஸ்ட் பி இன்டு 80 to 20 சோஷியல் ரூல், 80 மஸ்ட் எஜுகேஷன். இதெல்லாம் கொடுத்துட்டேன். இதை வந்து அப்படியே ப்ராம்ப்ட் பண்ணி சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் அன் ஐடியாஸ். சப்போஸ் எல்லாருக்கும் ஒரே ஐடியா தான் எதை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடில ரிஃப்ரெஷ் ஆப்ஷனும் இருக்கு. யூ கேன் நீங்க திரும்பவும் அதுக்கிட்ட கேட்கலாம் வேற என்ன ஐடியாஸ் கொடுக்க சொல்லி. ஸோ அது மாதிரி ஐடியாஸ் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ அப்படி நான் ப்ராம்ப்ட் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த ரெஸ்பான்ஸ். டாப் 5 டென்டல் ஹைஜீன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டு அதோட தீம் என்ன, வெதர் இட்ஸ் இன்ஃபர்மேஷனல் ஆர் வெதர் இன்ஃபர்மேஷனல் என்டர்டெய்னிங்கா, ப்ரொமோஷனலா, ஒகேஷனலா, இந்த ஃபெஸ்டிவல்ஸ் இந்த இது எல்லாமே டெஸ்டிமோனியல்லாம் வந்து ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது தான் டெஸ்டிமோனியல். ஸோ என்ன தீம்னு சொல்லிட்டு நான் இங்கே செலக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்ல நான் போட போறேன், சிங்கிள் இமேஜா, வீடியோவா, லைவா, கரோசலா. ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ டாப் 5 டென்டல் ஹைஜீன் டிப்ஸ் இது வந்து ஒரு வீடியோ அப்படின்னா என் கேலண்டர்ல வந்து எப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஓ மண்டே வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ இருக்கு, ஓகே அப்போ மண்டே வந்து இந்த வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ இப்படிதான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பக்கம் யூ ஹேவ் டு பிளான் தி கண்டென்ட் ஐடியாஸ், இன்னொரு பக்கம் யூ ஹேவ் டு மேக் தி கேலண்டர். ஸோ ரெண்டுமே சிங்க் ஆகும்போதுனா யூ ஆர் கோயிங் டு கெட் தட் டோட்டல் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை கிளியர்? ஏன்னா வந்து இந்த கேலண்டர் வந்து நானே மேக் பண்ணது. இது வந்து நீங்க ஃபர்தர் ஆன் உங்க ஜாப் பர்பஸ்க்காகவோ, உங்க ஃப்ரீலான்சிங் பர்பஸ்க்காகவும், உங்க பிசினஸ் பர்பஸ்க்காகவும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் இதை காப்பி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ சோஷியல் மீடியா கேலண்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொடுத்துருக்க அந்த சோஷியல் மீடியா கேலண்டர் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஃபைல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி மேக் அ காப்பி பண்ணிக்கோங்க. மேக் அ காப்பி பண்ணிக்கினா நீங்க அதை எடிட் பண்ண முடியும். நான் கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க எதுவுமே எடிட் பண்ண முடியாது. மேக் அ காப்பின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு காப்பி கிரியேட் ஆயிடும், ஒரு ஷீட் கிரியேட் ஆயிடும். அந்த ஷீட்டை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடிட் பண்ணிட்டு அந்த காப்பி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு டென்டல் கிளினிக் வந்து ஒரு சோஷியல் மீடியா கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணோம், அட்லீஸ்ட் ஃபார் 10 டேஸ். அட்லீஸ்ட் ஃபார் 10 டேஸ். ஆர்எல்ஸ் நீங்க ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கே நீங்க ஒரு சோஷியல் மீடியா கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்க என்னென்ன போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னும் இன்ஃபர்மேஷனா இருக்கும். மேபி நீங்க ஃப்ரீலான்சர் ஆகணும்னு ஐடியா இல்லை, நான் ஜஸ்ட் ஜாப் பர்பஸ், பிசினஸ் பர்பஸ்க்காக நான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. டென்டல் கிளினிக் ஆர் யோர் செல்ஃப் அஸ் எ ஃப்ரீலான்சர். நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தீங்கன்னா எப்படி உங்க கண்டென்ட் கேலண்டர் நீங்க பிளான் பண்ணுவீங்க, ஆல்ஸ் நீங்க ஒரு டென்டல் கிளினிக் வச்சிருந்தீங்க அதுக்கு மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா எப்படி ஒரு கண்டென்ட் கேலண்டர் வந்து பிளான் பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன கண்டென்ட் ஐடியாஸ் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு மேக் தட் கிளியர். உங்களுக்கு வந்து கண்டென்ட் கேலண்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும், உங்களுக்கு ஷீட் ஆல்ரெடி இருக்கு. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி தட். உங்களுக்கு வந்து எப்படி கண்டென்ட் ஐடியாஸ் எடுக்கணும்னு தெரியும், பிகாஸ் யூ ஆர் சாட் ஜிபிடி தட். கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு ஜஸ்ட் நீங்க பிளான் மட்டும் தான் பண்ண போறீங்க. எந்தெந்த டேஸ்ல இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பிளான் வித் தட் 80 to 20 சோஷியல் ரூல்ல. 5 டேஸ் இருந்துச்சுன்னா 4 டேஸ் வந்து எஜுகேஷனல் பர்பஸ், இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்லாம் போட்டுட்டு 1 டே மட்டும் தான் ப்ரொமோஷன் பண்ண போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.